திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் அருகே கல்லால் தாக்கி நர்சு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கணவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது: கல்லால் தாக்கி கொலை. திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் அருகே பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள காலி இடத்தில் இளம்பெண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் தலை நசுங்கிய நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் நர்சு உடை அணிந்திருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் நேற்று காலை திருப்பூர் தெற்கு போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றினர். பெண்ணின் தலை மற்றும் கைகளில் கல்லால் தாக்கப்பட்டும் முகம் சிதைக்கப்பட்டும் இருந்தது. உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற மாநகர போலீஸ் துணை கமிஷனர் தீபா சத்யன், உதவி கமிஷனர் ஜான் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் வந்து தடயங்களை பதிவு செய்தனர். போலீஸ் மோப்பனாய் ஹண்டர் வரவழைக்கப்பட்டது. சம்பவ இடத்திலிருந்து திருப்பூர் கலெக்டர் அலுவலக பஸ் நிறுத்தம் வரை நாய் ஓடி நின்றது. யாரையும் கவ்விப்பிடிக்கவில்லை. போலீசார் நடத்திய விசாரணையில் கொலையானவர் மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த சித்ரா, வயது 27 என்பது தெரியவந்தது. சித்ரா திருப்பூரில் பல்லடம் ரோட்டில் உள்ளதனியார் பல் மருத்துவமனையில் கடந்த 1 மாதமாக நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார். சித்ராவும் வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா, 30 என்பவரும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இவர்களுக்கு வயது மகள், 1 விழுக்காடு வயது மகன் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சித்ரா தனது மகளுடன் திருப்பூர் எல்.ஆர்.ஜி. அரசு கல்லூரியின் பின்புறம் குடியிருக்கும் தனது பெற்றோருடன் தங்கியிருந்து வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராஜேஷ் கண்ணா தனது மனைவியை தேடி திருப்பூர் வந்துள்ளார். மதுரைக்கு வருமாறு மனைவியை அழைத்துள்ளார். கணவருடன் சென்றார். நேற்று முன்தினம் இரவு வேலை முடிந்து வந்த சித்ராவை அழைத்துக் கொண்டு ராஜேஷ் கண்ணா இரவு 9 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அதன் பிறகு ராஜேஷ் கண்ணா வீட்டுக்கு வந்து 2 குழந்தைகளையும் அழைத்து சென்றார். பின்னர் அவர்கள் வீடு திரும்பவில்லை. அனைவரும் சொந்த ஊர் சென்றிருக்கலாம் என சித்ராவின் பெற்றோர் நினைத்தனர். இந்த நிலையில்தான் சித்ரா கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவ இடம் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சியில் ராஜேஷ் கண்ணா தனது மனைவியை அழைத்துச் சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே ராஜேஷ் கண்ணா தனது மனைவி அழைத்துச் சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே ராஜேஷ் கண்ணா தனது மனைவி மீது சந்தேகப்பட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். இதில் கோபமடைந்து அவரை தனியாக அழைத்துச் சென்று கொலை செய்து இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குழந்தைகளுடன் ராஜேஷ் கண்ணா மாயமாகியுள்ளார். இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் மதுரைக்கு விரைந்தனர். 12 மணி நேரத்தில் பிடித்தனர். அங்கு பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.